வெல்கம் டு டாக்டர் மைக்லீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் இம்பைபிங் வேல்யூஸ் இன் சில்ட்ரன் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். செல்ஃப் டிசிப்ளின், செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், ஃபோக்கஸிங், இதை பற்றியெல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த செல்ஃப் ரிலையண்ட் அப்படின்ற வார்த்தையை எப்போவும் நம்மளுக்கு என்னெல்லாம் வேணுமோ, வாட் எவர் வி ஆர் இன் நீட் ஆஃப் இட் இன் டே அட் எ கிவன் டைம், இது ரெண்டுமான வச்சுக்கலாம். ஒரு இப்போ கிவன் டைம்ன்றது ஒரு குறிப்பிட்ட ஒரு 2 hours 3 hours என்ன ஒரு இமிடியேட்டாக வி வாண்ட் எக்ஸிக்யூட் அவர் ஒர்க், அதை பற்றி இருக்கும். ஆனால் கிவன் டேனா என்டையர் டே ஃப்ரம் மார்னிங் 6 o'clock அல்லது நைட்டு தூங்க போகிற வரைக்கும் அப்படின்னு எந்த தேவைகளாக இருந்தாலும் நமக்கு வேணுமென்ற வேலைகளை நம்மளே செய்துக்கணும். திஸ் பர்டிகுலர் ஃப்ரேஸ் இஸ் அப்ளிகபிள் டு எல்டர்ஸ். ஆனால் சின்ன பசங்களுக்கு இது பொருந்துமா? ஏன்னா பிள்ளைங்களுக்கு நிறைய விஷயங்கள் தனங்களுக்கு தானே செய்து கொள்ள தெரியாது, அதுக்கு எக்ஸ்போஜர் இருக்காது. ஆனால் சென்ற பதிவில் பார்த்தோம், அடோலசன்ஸ்க்கு வேற செல்ஃப் ரிலையன்ட்ன்ற மீனிங் வேறு, ஒரு அடல்ட்ஹுட்டில் செல்ஃப் ரிலையன்ட் என்ன மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி அதெல்லாம் வேறு. ஆனால் சிறு குழந்தைகளுக்கு எர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் சைல்ட்ஹுட், அதாவது 6 வயசுலேருந்து 11 வயசு வரைக்கும் இருக்கிற எர்லி ஸ்டேஜ் ஆஃப் எர்லி சைல்ட்ஹுட், லேட் சைல்ட்ஹுட், அந்த பீரியடை பற்றி தான் நேற்றுக்கு பார்த்தோம். எல்லாம் இம்பைபிங் வேல்யூஸ் இன் சில்ட்ரன். அதே சேம் டேர்ம்ஸ் அப்ளிகபிள் அட் த ஏஜ் ஆஃப் என்ன 14 or 15 டீன்ஸில் எப்படி நம்ம வேல்யூஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஆனால் வேல்யூஸ்ன்னு வரும்பொழுது முதல்ல யூ ஷுட் டூ யுவர் ஒர்க் ப்ளஸ் சர்வீஸ் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போது சர்வீஸ்ன்னு சொல்லும்பொழுது என்ன மாதிரி சர்வீஸு? நம்ம வீட்டில் இருக்கிற தாய் தகப்பன், பாட்டி, தாத்தா, அத்தை, இவங்களுக்கு நம்ம முதல்ல சர்வீஸ் பண்ணலாம். என்ன சர்வீஸ் கேட்பாங்க? தாத்தாவாக இருந்தால் பேங்க்கில் போய் இந்த பாஸ்புக்கு என்ட்ரி போட்டுன்னு வா அப்படி கேட்பாங்க. ஆனால் உடனே பசங்க என்ன சொல்லும், வேண்டாம் தாத்தா, ஆன்லைனில் நான் பார்த்து எல்லாத்தையும் சொல்லிடுறேன், உங்களோட இது சொல்லுங்க, சிஃப்ட் நம்பர் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு பிள்ளைங்க வீட்லேயே பார்த்து தந்துடுவாங்க. தெர் இஸ் நோ நீட் டு கோ, பிகாஸ் டெக்னாலஜி ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஆன்லைனில் நிறைய விஷயங்களை நம்ம செய்துக்க முடியும். வீட்டை விட்டு வெளியில் போகாமே என்ன வைஃபை கனெக்ஷன் இருந்தால், இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தபோது இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துட முடியும். ஆனால் தாத்தாக்கு மருந்து வாங்கணும்னு சொன்னால் தட் ஆல்சோ கேன் பி டன் த்ரூ ஆன்லைன். டெஃபினெட்லி சொல்லுங்க தாத்தா, உங்கள் மருந்து பேரெல்லாம் நான் போட்டுறேன், 15 to 25 minutes அட் த மோஸ்ட், சாயந்தரத்துக்குள்ளே, ரொம்ப லேட்டான கூட சாயந்தரத்துக்குள்ளே மருந்து கொடுத்துருவான். எப்போவுமே ஒரு நாள் முன்னே சொல்லுங்கோ அப்படின்னு அந்த கிராண்ட் சன்னோ கிராண்ட் டாட்டரோ ஈவன் டாட்டர் இன் லா கேன் டூ ஆல் தீஸ் திங்ஸ். அதாவது பெரியவங்களுக்கு சர்வீஸ் பண்ணணும்னு சொன்னால் உடனே அவங்கள என்ன தூக்கிட்டு போனோம், இறக்கணும், அதுபோல் இல்லை. தீஸ் ஆர் ஆல் த திங்ஸ். ஏன்னா தாத்தாக்கே மருந்து கடைக்கு போய் வாங்க முடியாது, அவருக்கு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறதுக்கு இட் டசன்ட் ஹேவ் த எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ வாட் ஷுட் வி டூ? தோஸ் ஹூ ஆர் நியூ அபவுட் இட், தோஸ் ஹூ கேன் என்ன அதை ஆன்லைனில் ஆர்டர் பண்ண தெரிஞ்சவங்க, தே கேன் சப்போர்ட் தாத்தா இன் பிரிங்கிங் தேர் மெடிசன். அதே மாதிரி தான் எந்த வேலையை செய்தா இருந்தாலும் வீட்டிலேருந்து செய்யக்கூடிய வேலைகளை நிச்சயமாக செய்யலாம். ஆனால் சில வேலைகளை நம்ம வெளியில் போய் என்ன ஷாப்பிங்ன்ற மாதிரி மருந்து வாங்கி காய்கறியெல்லாம் வாங்கின்னு வந்தால் தான், வெஜிடபிள்ஸ் வாங்கினா தான் நம்மளுக்கு வேலை நடக்கும் அப்படின்னு. ஸோ இதை நம்ம அம்மாவோ அப்பாவோ பாட்டியோ யாரோ போகிறாங்கன்னு சொன்னால், ஒரு அடோலசன்ஸ் ஏஜ் குரூப்பில் இருக்கிற பிட்வீன் 13 and 19 இருக்கிற பசங்க அவங்க என்ன பண்ணலாம், போய் வாங்கின்னு கொடுக்கலாம். இதுக்கு முக்கியமான விஷயம் அது. ஏன்னா வி ஆர் சப்போர்ட்டிங் எல்டர்ஸ் அப்படின்னு. அதனால் செல்ஃப் ரிலையண்ட்ன்ற வார்த்தை அம்மாவுக்கு நிச்சயமாக பொருந்தும்னா அதில் 70% அந்த பசங்களுக்கும் பொருந்தும். அவங்களோட சன்னோ டாட்டரோ ஹூவர் இஸ் அவைலபிள் அட் ஹோம் அவங்களுக்கு அது பொருந்தும். ஏன்னா செல்ஃப் ரிலையண்ட்ன்றது அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறது கூட ஒரு செல்ஃப் ரிலையண்ட்டில் சேர்த்திக்க தான். ஏன்னா தெர் ஆர் சர்டன் திங்ஸ் தட் கம்ஸ் இன் டு அவர் பெர்வியூ, அவரோட அரேனா, நம்மளோட விதின் தி ஸ்பேன் ஆஃப் அவர் எக்ஸ்டெண்டட் பர்சனாலிட்டின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க சைக்காலஜிஸ்ட்டு. அதுபோல் எக்ஸ்டெண்டட் பர்சனாலிட்டியில் அம்மாவுக்கு என்ன தேவைகளோ அதை உணர்ந்து நிறைவேற்றுறது கூட உங்களோட செல்ஃப் ரிலையண்ட்டில் வரும். ஸோ அப்போ செல்ஃப் ரிலையண்ட்டும் ஃபோக்கஸிங் இருந்தால் இட் இஸ் இன்ஸ்டில்லிங் வேல்யூஸ் இன் சில்ட்ரன் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கும்பொழுது, இப்போவும் அடோலசன்ஸ் பீரியடில் என்ன த ஃபார்ட்டிடியூட் ஆஃப் ஒர்க் என்னெல்லாம் எவ்வளோ தூரம் செய்யணும், செல்ஃப் ரிலையண்ட் இருக்கணும், செல்ஃப் கம்ஃபர்ட் இருக்கணும், செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும். நம்ம செய்து கொடுத்தோம், நம்ம அம்மாவுக்கு இதெல்லாம் செய்து கொடுக்குறோம், நம்ம பாட்டிக்கு பாருங்கள் சூப்பர் ஐடியாவில் எல்லா மருந்தும் வீட்டால் அடுத்த 15 நிமிஷத்தில் வந்துடுச்சு. பாட்டி என்ன பண்ணுவாங்க, அவங்க கொண்டாடுவாங்க அந்த பிள்ளைங்களை. ஏன்னா நானாக இருந்தால் இது மாதிரி இருக்குச்சே, முதல்ல பைசாவை எடுத்து பையில் வச்சுட்டு மருந்து கடைக்கு நடந்து போய் அந்த லைனில் நின்று வாங்கிட்டு வருவேன் தங்கம். அதெல்லாம் வேண்டாம் பாட்டி, திங்ஸ் ஆஃப் சேஞ்ச் லாட்.
யூ கேன் ஹாவ் இட் ஜஸ்ட் லைக் தட். நம்ம வீட்டில் உட்காண்டே we can order the medication அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஸோ மாரல் ஃபார்ட்டிடியூடும் செல்ஃப் ரிலையண்ட் அப்படின்றதும் அது என்ன பண்ணணும், அது ரெண்டும் இது போல் ஒருத்தருக்கு மாரல் ஃபார்ட்டிடியூட் என்ன, யூ ஷுட் ஹெல்ப் அதர்ஸ். இது ரெண்டும் ஒரே நேரத்தில் போகும்போது யூ ஆர் இன்ஸ்டில்லிங் தி வேல்யூஸ் இன் சைல்ட்ஸ் மைண்ட். இப்போ வந்து பெரியவங்களாக இருந்தால் இது வேறையாக இருக்கும். ஆனால் சின்ன பசங்களாக இருக்கும்பொழுது இது நிச்சயமாக அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கும். இது மட்டும்தான் இல்லை, இன்ஸ்டில்லிங் வேல்யூஸ் இன் சில்ட்ரன் அவங்களோட ரொட்டீனில் அதெல்லாம் செய்கிறோம்னு சொன்னால் மாரல் ஃபார்ட்டிடியூட் பற்றி பார்த்தோம். ஆனால் அதே சமயத்தில் ஃபோக்கஸிங் டுவர்ட்ஸ் ஸ்டடீஸ் என்னெல்லாம் பண்ணணும், என்ன படிக்கிறோமோ அதை வந்து என்ன போதுமான அளவுக்கு நினைவில் வச்சுக்கணும். நினைவில் வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும், நினைவில் இருக்க வேண்டும். அப்படின்னா அதை புசத்தை வச்சுட்டு வேகமாக நடந்துட்டு தான் நினைவில் இருக்காது. ராதர் வி ஷுட் டெவலப் த ஃபோக்கஸிங் மைண்ட் செட். ஒரு இதை பற்றி நம்ம முன்னாடி கூட பேசியிருக்கோம். அதனால் அந்த ஃபோக்கஸிங் மைண்ட் செட்னு சொன்னால் என்ன படிக்கணுமோ அதுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து அதை மட்டும் பார்த்து அதுக்கு மட்டும் நேரத்தை செலவழிக்கணும். நிச்சயமாக நம்மளால் என்ன பண்ண முடியும், அந்த என்ன படிக்கிறோமோ அதை நினைவில் வச்சுக்க முடியும். இதுலேயே இதுக்கு தொடர்புடைய இன்னொரு செய்தி என்ன பார்க்கலான்னு கேட்டால், நம்மளுக்கு ஓப்பன்னஸ் இன் ஸ்பீக்கிங், க்ளீன் மைண்டு. க்ளீன் மைண்டுன்னா என்ன, அந்த மைண்டில் அந்த எண்ண ஓட்டங்களில் ஒரு தவறோ ஒரு டெஃபிசிட் எதுலெல்லாம் டெஃபிசிட் இருக்கும்னு கேட்டால் க்ளீன்லினஸ், ஓப்பன்னஸ், ஃப்ராங்க்னஸ், என்ன சின்சியரிட்டி, ட்ரூத்ஃபுல்னஸ், அதெல்லாம் டெஃபிசிட் இருந்தால் அது க்ளீன் மைண்டட் இல்லை. நான் டெஃபிசிட் இல்லாத ஆக்டிவிட்டீஸ் அப்படி என்ன இருக்கணும், சின்சியராக இருக்கணும், எஃபர்ட் போடணும், அப்புறம் ட்ரூத்ஃபுல்னஸ் இருக்கணும். இது எல்லாமே இருந்தால் அது டெஃபிசிட் இல்லாத மைண்ட் செட். அப்போது க்ளீன் மைண்டு, டெஃபிசிட் இல்லாத மைண்ட் செட் அப்படின்னா இதெல்லாம் என்ன ஆகும், நல்லபடியாக படிக்கிறதுக்கு பயனளிக்கும். அப்போ டெஃபிசிட் ஆஃப் தாட்ஸ் என்ன மாதிரின்னு சொன்னால், இந்த நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் இதெல்லாம் வெளியில் டிலீட் பண்ணிட்டா நிச்சயமாக மைண்டு க்ளீனாக இருக்கும். மைண்டு க்ளீனாக இருந்தால் என்ன படித்தாலும் அது மனசில் நிற்கும். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான். ஆனால் இதை வந்து பழக்கத்தில் கொண்டு வரணும். நான் எல்லாமே செய்வேனே, நான் எல்லாம் நல்லா பண்ணுவேனே அப்படின்னு சொன்னால் சிலதெல்லாம் there are certain things require practical experience and practical exposure. சிலது இப்போ கெமிஸ்ட்ரி லேபில் இருக்குது, சில எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணி பார்க்கணும். ஃபிசிக்ஸ் லேபில் சில எக்ஸ்பெரிமெண்ட்லாம் செய்து பார்க்கணும். அப்படின்னா அது எனக்கு நல்லா தெரியுமே அப்படின்னு சொன்னால் செய்த தெரியுமா இருந்தால் மட்டும் போகாது. ப்ராக்டிக்கலாக செய்யும்பொழுது வாட் ஷுட் கம் நெக்ஸ்ட். ஏன்னா சில எக்ஸ்பெரிமெண்ட்லலாம் அடுத்தடுத்து சரியான அளவுக்கு கெமிக்கல்ஸை நம்ம அந்த காம்பனண்ட்ஸில் ஒன்றா சேர்க்குறதோ அதை ஹீட் பண்ணுறதோ அதை ஏரில் காட்டுறதோ செய்தால் தான் அந்த ரிசல்ட் வந்து கரெக்டாக வரும். எனக்கு எல்லாமே தெரியுமே அப்படின்னு சொல்லி ஒன்றா போட்டு சில வேலைகளாக செய்ய முடியாது. இந்த வார்த்தை இந்த பர்டிகுலர் ஃப்ரேஸ் என்ன ஆகும்னா, கிச்சனில் செய்கிற சில சாப்பாட்டுக்கெல்லாம் கூட சில டிஷ் தயார் பண்ணுறதுக்கு கூட இந்த வார்த்தை பொருந்தும். ஏன்னா there are certain things, எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஒன்றா போட்டு ஒரே தடவையாக கொதிக்க வைக்கிறதுன்றது கூட சரியாக இருக்காது. அதனால் அந்த ஹோம் மேக்கர் என்ன பண்ணணும், she should do that in such a way he or she. இந்த பர்சன்டேஜ் சினாரியோவில் நிறைய அளவில் மேல் கூட என்ன பண்ணுறாங்க, ஹோம் மேக்கராக இருக்கிறாங்க அப்படின்னு செய்தி நம்மக்கிட்ட எட்டுது இல்லையா. அதனால் ஹோம் மேக்கராக இருக்கிறவங்க எதுக்கு அடுத்தது எதை போட்டால் போதுமான அளவுக்கு என்ன சப்ஜியெல்லாம் சேர்த்த பிறகு அது என்ன அளவுக்கு அரோமா டெவலப் பண்ணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டா அக்கார்டிங்லி இஃப் யூ கோ த்ரூ தி என்ன அந்த ரொட்டீன் ப்ராக்டிஸில் வந்தால் தட் ஒர்க் இஸ் ஆல்சோ வில் பி வெரி நைஸ். அதே மாதிரி கெமிஸ்ட்ரி லெபார்ட்டரிக்கு போனால் எப்படி சீக்வன்ஸ் மாறாத செய்யணுமோ அதுபோல தான் ட்ரூத்ஃபுல்னஸ், ஓப்பன் மைண்டட்னஸ், அந்த ஃபோக்கஸிங் மைண்ட் செட்டு கூட இப்படி தான் அடுத்தடுத்து படித்தாதான் நம்மளுக்கு ரிசல்ட் கரெக்டாக மனசில் பதியும். தென் only we can able to reproduce it at the time of examination, even at the time of need. ஏதோ கிளாஸில் ஒரு டிஸ்கஷன் போகிறது, அப்போ நம்ம வரிசையாக படிச்சிருந்தா தான் அதை பற்றி நம்ம எடுத்து சொல்கிறதுக்கோ அந்த ஒரு பாயிண்ட்டை வெளியில் சொல்கிறதுக்கு கூட முடியுமா இருக்கும். எப்படி படிச்சிருக்கோம்னு ஒரு வேக் இருந்ததுன்னா அந்த வேக்னஸ் will not support you to express yourself. So it should be clear. அதனால் கிளியராக இருந்தால் தான் நம்மளால் தெளிவாக புரிஞ்சிக்க முடியும், தெளிவாக புரிஞ்சுன்றதை வெளியில் சொல்ல முடியும். ஸோ தட் gives the confidence to the child. இதுபோல் நிறைய டிப்ஸ் இருக்குது. இதெல்லாம் நம்ம வரப்போகிற பகுதிகளில் தெளிவாக பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார்